ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரிஸோட தேர்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜிஜியோட அந்த வால் கிளைம்பிங் செக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹன் வந்திருந்தான். என்ன பண்ண போறான்னு எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. ஹன்னுக்கு ஏற்கனவே இதுல பிராக்டிஸ் இருக்கும் போல. மத்த யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காம விறுவிறுன்னு அவன் பாட்டுக்கு அந்த வால்ல ஏற ஆரம்பிக்க அங்க ஒருத்தங்க ஸ்ட்ரிக்டா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஜிஜி பாக்குறா, இவனுக்குள்ள இவ்வளவு ஒரு திறமையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. மேல போற ஹன் அந்த இடத்துல போயிட்டு அந்த மேல கிஃப்ட் பாக்ஸ் இருந்ததுல அதை எடுத்துட்டு கீழே வரான். அப்படி என்ன கிஃப்ட் தான் அவ வச்சிட்டு இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு கீழே வந்ததுமா ஓபன் பண்ண, இந்த வால் கிளைம்பிங் கிளப்புக்கு உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கிடைச்சிருக்கு, இனிமே நீங்க எப்பவுமே இங்க மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இத பார்த்ததும் ஹன்னு பாக்குறான், எவ்வளவு திருட்டு கோழி வாழ பாத்திருக்கா பாரு இவ அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்க ஹன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜிஜியும் மீஃபாவும் மறுபடியும் ஹாஸ்டல் ரூமுக்கு வராங்க. மீஃபா உட்காந்துட்டு அந்த வீடியோவை எடிட் பண்றா. ஹன்னோட அழகுல மயங்கிட்டு எத்தனை பொண்ணுங்களுக்கு விழுறாங்கன்னு மட்டும் பாத்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடிட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ பண்ணு உனக்கு நான் மசாஜ் எல்லாம் பண்ணி கூட ஹெல்ப் பண்றேன்னு ஜிஜி அவளுக்கு பின்னாடி போய் நின்னுட்டு இருக்கா. அதே மாதிரியே ஹன் இந்த மாதிரி வீரனா ஏறி அங்க போய் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தது எல்லாரும் பாராட்டினதுன்னு அந்த ஹேண்ட்ஸம் வீடியோ பயங்கரமா பரவ ஆரம்பிக்க அடுத்த நாள் ஜிஜி அந்த கிளப்புக்கு வந்துட்டு இருக்கா. இவ வரதுக்கு முன்னாடியே ஒரு 6-7 பேர் அங்க வந்துடுறாங்க. கிளப்ல ஜாயின் பண்றதுக்கு நாங்க வரலாமா அப்படின்னு கேட்டு, ஏன் கண்டிப்பா வாங்க வாங்க போலாம் அப்படின்னு ஜிஜி அவங்கள உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹன்னும் அவன் ஃப்ரெண்ட் இருக்கான் லிங்க, 2 பேருமா அங்க ஜாகிங் பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேயே அந்த பக்கமா நம்ம ஜிஜி போயிடுறா. நேரா லிங்க கிட்ட போயிட்டு, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கொடுத்த ஐடியாவால 7 பேர் ஆல்ரெடி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அது நான் கொடுத்த ஐடியால ஹன் அப்படின்னு அவன் சொல்ல வரதுக்குள்ள ஹன் தடுத்து நிறுத்திடுறான். இதெல்லாம் ஒரு மொக்க ஐடியா, நோட்டீஸ் கொடுத்து நீ சேர்க்க வைக்கலாம்னு நினைச்சப்பாரு, உன்ன மாதிரி ஒரு பழங்காலத்து பாட்டிய பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல, ஓ மாய மூழு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஏன்னா நீ தான் ஐடியா கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ற, ஏன்டா அவகிட்ட இப்படி சிறுமூஞ்சு தரமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து லிங்க் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஜிஜியும் ஹன்னும் மறுபடியும் மேக்ஸ் கிளாஸ்ல பாத்துக்கிறாங்க. ஒருத்தங்க முறைச்சிட்டு வேற இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப உங்க ப்ரொஃபசர் வராரு, உங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராபபிலிட்டி சம்பந்தமா ப்ராஜெக்ட் ஒன்னு கொடுக்க போறேன், யார் கூட சேர்றீங்க, 2 பேரா சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்ல, இவன் கூட மட்டும் சேர்ந்துடவே கூடாதுன்னு ஜிஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா. யாரு கூட சேர வேண்டாம் அப்படின்னு எழுதி போடுங்க, நான் அப்புறமா உங்க டீமை பத்தி பிரிச்சு முடிவு பண்றேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. ஜிஜி ஹன்னு பேரையும் ஹன்னு ஜிஜி பேரையும் எங்களுக்கு வந்துடவே கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. ப்ரொஃபசர் பாக்குறாரு, இதுல நிறைய ஜோடி யார் வேணான்னு சொல்லிருக்கீங்களோ அது மேட்ச் ஆயிருக்கு, அவங்க எல்லாருக்குமே யார் வேணான்னு சொன்னீங்களோ அவங்க கூடயே சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணோம், என்ன ஓகே தானே அப்படின்னு கேட்க ஹன்னு ஜிஜியும் வாய பொளந்துடுறாங்க. என்ன இது கூட ப்ராஜெக்டா அப்படின்னு. கிளாஸ் முடிஞ்சதும் ஹன் ஜிஜி பக்கத்துல வரான். என்ன டாபிக் எடுத்திருக்க அப்படின்னு உடனே ஜிஜி கொடுக்குறா ஒரு டாபிக் பேப்பரை. காலேஜ்ல எவ்வளவு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறாங்க, கேம்பஸ்ல ரிலேஷன்ஷிப் ஐடியா என்ன, இதான் உன் டாபிக்கான்னு கேட்க, ப்ராபபிலிட்டி தானே, இவங்க கிட்ட இங்க நிறைய இருக்கிறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க கிட்ட நம்ம ஈஸியா அந்த டீடைலா வாங்க முடியும்னு சொல்ல, எனக்கு கூட ஒரு நல்ல ஐடியாவா தான் தெரியுது, நீ நாளைக்கு கொஸ்டினர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டுன்னு சொல்ல, நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டா இவன் என்ன பண்ண போறானான்னு திட்டிட்டே ஜிஜி அங்க இருந்து போறா. ஜிஜி மறுபடியும் ஹாஸ்டல் ரூமுக்கு வரும்போது மீஃபா பயங்கர சோகமா தரையில படுத்து கிடக்குறா. என்னடி ஆச்சுன்னு கேட்க, இல்ல எங்க கிளப் காஸ்பிளே கிளப் தானே, அந்த கிளப்ல ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடக்குது, அந்த ப்ரோக்ராமுக்கு பெருசா யாராவது காஸ்பிளே பண்ற ஃபேமஸான ஆளை கூட்டு வர நான் வாக்கு கொடுத்துட்டேன், இப்போ என்ன நம்பிதான் அந்த ப்ரோக்ராமே இருக்கு, நான் தான் அந்த பிரின்ஸ் லூ இருக்காருல அவரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் மாஸ்க போட்டு பெர்ஃபார்ம் பண்ணி மட்டும் தான் நான் பாத்திருக்கேன், அவர் எப்படி நான் கூப்பிட போறேன் அப்படின்னு இவ புலம்ப ஆரம்பிக்க, ஏண்டி அவருக்கு முதல்ல நீ கூப்பிட்டு பாரு, ஏன்னா பிரின்ஸ்லோ போன தடவை நம்ம அந்த கஃபே இருக்கே அந்த கஃபேல நடந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டார்ல, ஒருவேளை அங்க போனா சூலான் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் தெரியலாம்னு சொல்ல, சூப்பர் ஐடியா, இப்பவே கிளம்புற அப்படின்னு அங்க இருந்து மீஃபா கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் நேரா கிளம்பி போயிடுறா. அந்த இடத்துல சூலானும் யுவானும் உட்காந்துட்டு இருக்காங்க. சூலான் பார்த்துட்டு என்ன வேணும், சாப்பிடுறதுக்கு வந்திருக்கியான்னு கேட்க, அது இல்ல போன தடவை இங்க தானே வந்திருந்தாரு நம்ம பிரின்ஸ் லூ, அவரோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா, எங்க காலேஜ்ல ஒரு முக்கியமான போட்டி நடக்குது, அவர் நாங்க ஜட்ஜா கூப்பிடலாம்னு ஆசைப்பட்டிருக்கோம், ஒரு பார்ட்டி மாதிரி, அதுல அவர் கலந்துகிட்டா போதும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் அவரோட நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, சரி ஓகே நான் அவரோட ஐடி தரேன், நீ மெசேஜ் பண்ணி விடு, ஆனா அதுக்கு மேல அவர் வந்தா வரட்டும், இல்லனா எனக்கு தெரியாது அப்படின்னு சூலான் யுவானை பார்த்தே சொல்லிக்கிட்டு இருக்கான். யுவான் கண்டுக்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துலயே உட்காந்துட்டு இந்த பிரின்ஸ் லூவோட ஐடிக்கு மீஃபா மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. யுவான் கேக்குறான், உனக்கு எதுக்கு அந்த பிரின்ஸ் லூவை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, எவ்வளவுதான் கிரௌடோட டேஸ்ட் மாறினாலும் அவரோட டேஸ்ட் அவர் மாத்திக்கவே மாட்டாரு, ரொம்ப அழகா வேற இருப்பாரு, செம்மையா இருப்பாரு, யாருக்குதான் அவரை பிடிக்காது, அந்த மாதிரி தெளிவான திறமைசாலிங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல யுவான் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது நான் கஷ்டப்பட்டாவது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அவரை மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுட்டேன், கவலையே கிடையாது அங்க இருந்து கிளம்பி போறா. யுவான் பாக்குறான், யுவானுக்கு தான் அந்த மெசேஜ் வந்திருக்கு, ஏன்னா அந்த பிரின்ஸ் லூ வேற யாரும் இல்ல நம்ம யுவான் தான், மாஸ்க் போட்டு காஸ்பிளேல கலக்குறது வேற யாரும் இல்ல, அமைதியா இருந்துட்டு இருக்க இதே யுவான் தான், ப்ளீஸ் எங்க காலேஜ் ப்ரோக்ராம்க்கு வாங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க,
இருக்க அதை கண்டுக்காத மாதிரி யுவான் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இங்க ஜிஜியும் நம்ம மீஃபாவும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இது எதுக்குமே பிரின்ஸ்லும் ரிப்ளையே பண்ணல. எனக்கு கவலையா இருக்குடி அப்படின்னு மறுபடியும் அவ புலம்ப ஆரம்பிக்கிறா. சரி புலம்பாதிரி, பாத்துக்கலாம், எப்படியும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள கால் பண்ணிடுவாரு, அதுக்கு முன்னாடி ஒரு சர்வே ஒன்னு எடுக்கணும், நீயும் என் கூட வா அப்படின்னு ஜிஜி அவளை கூப்பிடுறா. அன்னைக்கு மீஃபாக்கு ஊருக்குள்ள யாருமே குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில மட்டும் தான் போடணும், வெளியே போடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அந்த மாதிரி குப்பை தொட்டி மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கா. இது ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீஃபா கிளம்பி போக அந்த இடத்துக்கு ஹன்னு வந்துடுறான். போன் கேமரா எடுத்துட்டு வந்தா போதாதாடா, இதுக்குடா இவ்வளவு பெரிய கேமரா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஜிஜி கேட்க, எனக்குன்னு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, இந்த சர்வேவை மத்தவங்க எல்லாம் ஃபில் பண்றதை நம்ம இந்த மாதிரி பெரிய கேமரால எடுத்து குவாலிட்டியா தான் கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் ரெடியான்னு கேட்க ரெடி அப்படின்னு இவ கொடுக்குறா. ஓகே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹன்னு உள்ள போயிடுறான். ஜிஜி இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சர்வேவை ஃபில் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அந்த வீடியோ எடுத்துட்டே நம்ம ஹன்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஆனா யாருமே ஃபில் பண்ணி தர மாட்டாங்க, எங்களுக்குன்னு வேற வேலை இருக்குன்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. யுவான் கூட வரான். யுவான் கிட்டையும் ஜிஜி கேட்டு பாக்குறா. ஆனா அவனும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஜிஜி புலம்ப ஆரம்பிக்க, நீ கேமராவை கையில வாங்கிக்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னி இவகிட்ட கேமராவை கொடுக்குறான். கேமரா என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு, என்னால வச்சுட்டே நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கா. யுவான் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம மீஃபாவும் வந்துடுறா. எல்லாருமே எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா யாரும் அதை கண்டுக்காம போயிட்டு இருக்க. அவளும் சோகமா உட்காந்துட்டு அங்க இருக்கிற பாஸ்க்கு கால் பண்ணி, இல்ல நான் பிரின்ஸ் லூவை கூப்பிட்டிருக்கேன், அவர் இன்னும் மெசேஜ் பண்ணல, இதுல நம்ம நிறைய நல்ல தீம் எல்லாம் வச்சிருக்கோம், கண்டிப்பா அவர் வருவாருன்னு எனக்கு தோணுது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீஃபா போனை வச்சுட்டு இன்னும் பிரின்ஸ் லூ ரிப்ளையே பண்ணல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பிரின்ஸ் லூக்கு அடுத்த மெசேஜ் போடுறா. யுவானுக்கு தான் அந்த மெசேஜ் வருது, எடுத்து படிக்கிறான். ப்ளீஸ் நீங்க வரலனாவது சொல்லுங்க, எங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்க ப்ளீஸ், உங்க மேல நாங்க பெரிய மரியாதை வச்சு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க இன்னும் நம்ம ஜிஜி கேமராவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு இங்க வச்சு எடுத்தா என்ன அப்படின்னு நம்ம ஜிஜி கொஞ்சமா ஆங்கிள் பாத்துட்டு இருக்க. அந்த பக்கமா வர ஒருத்தங்க வேகமா ஜிஜியை தள்ளி விட்டுறாங்க. ஹன்னு பக்கத்துல நிக்கிறவன் டக்குன்னு அவளை கீழே விழாம புடிச்சிடுறான். அப்புறம் ரெண்டு பேருமே ஓதறிட்டு தள்ளி போயிட்டு இருக்க. ஜிஜி திருன்னு முழிக்கிறா. ஹன்னு அங்க இருந்து கிளம்பி போறான். அங்க இருக்கிற கொஞ்சம் பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு நீங்க இதை கொஞ்சம் ஃபில் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதானே இந்த பையன் அழகா இருக்கவும் பார்த்துட்டு சொல்ல விட்டுட்டு ஓகேன்னு சொல்றாங்க. அழகுக்கு தான் அந்த உலகத்துல மரியாதைன்னு ஜிஜி ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா நிறைய ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணியாச்சு, ஆனாலும் இன்னும் மிச்சம் இருக்கு, நீ கவலைப்படாத, ஆளுங்களை நான் கூட்டு வர அப்படின்னு ஹன்னு சொல்றான். மீஃபா குப்பையெல்லாம் பொறுக்கிறதுக்கு ஹைட் லோட் பிளாஸ்டிக் கவர் மாட்டிட்டு இருக்குன்னு எடுத்துட்டு இருக்கா. அங்க யுவான் வந்துடுறான். இந்தா நானே எடுத்து கொடுக்குறேன், இது எடுக்கிறதுக்காக இந்த முக்கிட்டு இருக்காதுன்னு யுவான் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு மீஃபாவும் சிரிச்சிட்டு இருக்கா. இங்க நம்ம கஃபேக்கு ஜிஜியும் ஹன்னும் வராங்க. அங்க அதுக்குள்ள பார்த்தா நம்ம யுவான, லிங்க, அப்புறமா நம்ம சூலான் எல்லாரையும் வர வச்சிட்டு இருக்கான் ஹன்னு. எல்லாரும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்ல, ஐயோ போருப்பா அப்படின்னு லிங்க அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஜிஜி பின்னாடியே போயிட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா கொண்டு வந்துடுறா. எல்லாரும் அமைதியா ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு சீயாவும் வந்துடுறா. நானும் ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறா. ஐடியல் லவ் யார சொல்றது அப்படின்னு சீயா யோசிக்க, சூலான் அவளோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நானே ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்க அமைதியா. அடுத்து ஏதோ ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. நீ ஃபில் பண்ணிட்டியா அப்படின்னு சீயா கேட்க, இல்ல நான் ஃபில் பண்ணல. சரி ஓகே நானும் ஃபில் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். எந்த மாதிரி ஆளுங்க பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுல क्वेश्चन இருக்கு. சோல்மேட் அப்படின்னு டிக் பண்றான். சோல்மேட்னா யாரா உனக்கு அப்படின்னு லிங்க கேட்க ஆரம்பிக்க, சோல்மேட்னா என்ன பத்தி நல்லா ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய ஒருத்தங்களா இருக்கணும் அப்படின்னு ஹன்னு சொல்றான். அப்பனா சீயா அவனை நல்லா புரிஞ்சுக்குவா அந்த மாதிரியா அப்படின்னு லிங்க கேட்டுட்டு இருக்கான். இல்ல அந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரியே மேக்ஸ் அப்புறமா ஸ்விம்மிங் இதெல்லாம் நல்லா அவங்களுக்கு செட் ஆகணும்னு சொல்ல, அந்த மாதிரி ஒரே ஆளு ஜிஜி தான் அப்படின்னு சொல்ல சீயா ஷாக் ஆயிடுறா. ஜிஜியை பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டா முறைக்க ஆரம்பிக்கிறா. இங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹன்னு ஜிஜி ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஸ்லைட் ஷோ நீ ரெடி பண்றியா நான் பண்ணவா அப்படின்னு ஹன்னு கேட்க, நான் ரெடி பண்ணிட்டு உனக்கு அனுப்புறேன், ஏதாவது மிஸ்டேக் இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜியும் அங்க இருந்து சண்டை போட்டே ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஜிஜி வரா. அடுத்த நேரா உட்காந்துட்டு மீஃபா கூட பேச ஆரம்பிக்கிறா. அவன் இன்னும் ரிப்ளையே பண்ணல, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது மீஃபாக்கு. பிரின்ஸ் லோ வரேன்னு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறா. அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் வருவாருன்னு, ரொம்ப நல்லவர் அப்படின்னு மீஃபா துள்ளி குதிச்சுட்டு ஜிஜியோட ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு அவருக்கு தேங்க்ஸ் போட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யுவான் மெசேஜ் எடுத்து பாத்துட்டு இருக்கான். யார் மெசேஜ் பாத்துட்டு இருக்கடா இப்படி பல்ல காட்டிட்டு லிங்க கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம யுவான் சொல்றான். ஏதோ கண்டிப்பா கிரஷ் போல அப்படின்னு லிங்க அங்க இருந்து திரும்பி நேரா ஹன்னு கிட்ட போக, ஹன் ஜிஜி அவன் மேலேயே பொத்துன்னு விழுந்தால வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோ பாத்துட்டு இருக்கான். நடத்துங்கடா நல்லா நடத்துங்கன்னு சொல்லிட்டு லிங்க அங்க இருந்து போயிடுறான். இங்க அதே வீடியோவை தான் நம்ம ஜிஜியும் பாத்துட்டு இருக்கா அவ லேப்டாப்ல. அந்த ரூம்குள்ள ஷானா வரா ரூம்மேட் இந்த வீடியோவை பாத்துட்டுறா. செம்ம கடுப்பாவது அவளுக்கு. கோபத்தோட உட்காந்துட்டு இருக்க. கொஞ்சம் ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அது ஹன்னுக்கும் அனுப்பிட்டு ஜிஜி குளிச்சுட்டு
எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போறா. அப்போ நம்ம ஜிஜியோட போன்ல ஏதோ மெசேஜ் வருது. ஷானா பாத்துடுறா. இந்த போன்ல பாஸ்வேர்ட் கூட எதுவும் போடாம இருக்கு. நேரா ஷானா போனை ஓபன் பண்ணிடுறா. ஸ்லைட்ஸ்ல தப்பு இருக்கு, அந்த ஸ்லைட டெலீட் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஹன்னு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த மெசேஜ அவ பார்க்காத மாதிரி, ஜிஜிக்கு தெரியாத மாதிரி ஷானா டெலீட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு ஓரமா போய் உட்காந்துக்கிறா. அடுத்த நாள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹன்னும் ஜிஜியும் முன்னாடி போறாங்க. ஹன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிக்கிறான். ஜிஜி ஸ்லைட் ஷோ மாத்துறதுக்காக சிஸ்டம் கிட்ட போய் நின்னுட்டு இருக்கா. ஸ்லைட் ஷோ பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்லைடே எதை அவன் டெலீட் பண்ண சொன்னானோ அந்த ஸ்லைட் வந்துருது. ஹன் வேகமா போறான். பென்ட்ரைவை போய் புடிங்கிட்டு, ப்ரொஃபசர் வேண்டாம் அந்த ஸ்லைட் ஷோ, நான் என்னோட வாயாலே என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ஜிஜிக்கு ஒண்ணும் புரியல, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ப்ரொஃபசர் எல்லாத்தையும் கேக்குறாரு. கேட்டுட்டு ஏவும் கிடையாது பியும் கிடையாது, உங்க ப்ராஜெக்ட்டுக்கு சி கிரேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பயங்கரமா ஜிஜி ஷாக் ஆயிடுறா. எதனால சி கிரேட் அப்படின்னு கேட்க, இது ஒரு டீம் ப்ராஜெக்ட், நீங்க 2 பேருமே வந்துட்டு ஸ்லைட் ஷோவையும் டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்றதையும் மாத்தி மாத்தி ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஆனா ஸ்லைட் ஷோவே இல்லங்கிறதால என்னால வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான மார்க்காக அதை கொடுக்க முடியும், சோ சி தான் அப்படின்னு சொல்ல, இல்ல சார் அது வந்து அப்படின்னு ஜிஜி பேச ஆரம்பிக்கிறா. ஹன் அவளை தரத்திறன் இழுத்துட்டு போயிட்டு ஓரமா உட்கார வச்சிடுறான். கிளாஸ் முடியுது. ஜிஜி சோகமாவே இருக்கா. அதுல தப்பு இருக்குன்னு உனக்கு தெரியாதா, அந்த ஸ்லைட் ஷோல தப்பு இருந்தது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு ஹன்னு கேட்டுட்டு, போன்ல பாரு, இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்க ஜிஜி பாக்குறா. இப்பதான் அந்த மிஸ்டேக் புரியுது. இந்த மிஸ்டேக்கை மட்டும் நம்ம காட்டியிருந்தோம் ப்ரொஃபசர் கிட்டனா சி கூட கிடைச்சிருக்காது, நம்ம ஃபெயில் ஆயிருப்போம்னு ஹன்னு சொல்ல, ஜிஜி எதுவும் சொல்லாம கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஜிஜி இந்த கதையை போய் அங்க மீஃபா கிட்ட சொல்ல, ஏண்டி உனக்கு எப்படி தெரியாது அப்படின்னா அங்க போய் மட்டும் எப்படி தெரியும், ஹன்னு தான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது அவன் தப்பு தானே அப்படின்னு கேட்க, ஜிஜி ஆமா, ஆனா என்னதான் இருந்தாலும் என மேலேயும் தப்பு தானே, எனக்கு ஒரே கவலையா இருக்கு, என்ன பிரச்சனைனா நான் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறேன்ல, ஃபுல் ஸ்காலர்ஷிப்ங்கிறதால ஃபுல்லாவே நான் ஏ கிரேட் தான் எடுக்கணும், இப்ப சி கிரேட் எடுத்திருக்கேன் அப்படிங்கறதால கண்டிப்பா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காது அப்படின்னு ஜிஜி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏதாவது வேலைக்கு தான் போகணும்னு, நானும் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு மீஃபா சொல்றா. இந்த விஷயத்தை ஷானா வெளியே இருந்து கேட்டுடுறா. அடுத்த நாள் ஜிஜி மறுபடியும் கஃபேக்கு போயிட்டு சூலான் முன்னாடியே இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம சூலான் கேக்குறான். இல்ல எனக்கு ஒரு வேலை வேணும், வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்க, அன்னைக்கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சூலான் சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட கேட்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம். அவங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க அங்க சியா வந்துடுறா. இங்க வாயே என் கூட, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஆஃப் கேம்பஸ் வேலை ஒண்ணு இருக்கு, நல்லா பே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பார் ஒண்ணு இருக்கு, இந்த பார்ல நீ கிளீன் பண்ற வேலைக்கு சேர்ந்துக்கோ, தெரிஞ்சவங்க தான் அவனை நல்லா பாத்துக்குவாங்க சியா சொல்லிடுறா. அதே மாதிரி ஜிஜிக்கு வேலையும் கிடைச்சிருது. இங்க இன்னொரு பக்கம் ஹன் அமைதியா உட்காந்துட்டு அங்க ஸ்விம் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு லிங்க் வந்துடுறான். ஜிஜி எவ்வளவு பிஸி ஆயிட்டா பாத்தியாடா, வேலை வேற பாத்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம லிங்க் எல்லாத்தையும் சொல்ல, அவளை பத்தி எதுக்கு என்கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜிஜி விழுந்து விழுந்து அந்த பாரை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஓனர் வராரு. உங்க காலேஜ்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் இங்க தாமா நடக்க போகுது, ரெடி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எந்த குரூப் வராங்கன்னு கேட்டா பார்த்தா கரெக்டா அப்பன்னு பார்த்து அங்க நம்ம மீஃபா வந்துடுறா. ஏய் எங்க காஸ்பிளே இங்க தாண்டி நடக்க போகுது அப்படின்னு. அன்னைக்கு பார்ட்டி ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிஜிக்கும் முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டு கொடுத்துடுறாங்க. ஏன்னா காஸ்பிளே தானே நடக்க போகுது. அது அவமானப்பட்டு அவ போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மீஃபா வந்துட்டு கியூட்டா தான் இருக்கு, அவமானமே படாத, ஜாலியாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க லூ வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் லூ வரப்போறான்ல, அதுக்காக நர்வஸ் ஆயிட்டு போய் லூவை பார்த்துட்டு வந்துட வேண்டியதான வெயிட்டிங் ரூம் இருக்கு, அங்க போய் கதவை தட்டலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஃபேவரட் ஹீரோவை பார்க்க போறோமே அவளுக்கு நர்வஸா இருந்துட்டு இருக்கு. சரி கதவை தட்ட வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம், ஏதோ உள்ள சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹன்னு அந்த காஸ்பிளே டீமுக்காக வந்திருக்கான். அங்க வந்துட்டு கோலா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஜிஜி பாக்குறா. ஆஹா நம்மள கண்டுபிடிச்சிட போறான்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அங்க ஜிஜியோட பாஸ் வந்து அந்த பையனுக்கு ஒரு கோலா கொடுமா, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு கோலா வேற கொடுக்கணுமா, என்ன பண்றேன் பாருன்னு ஒரு கோலாவை எடுத்துட்டு அதுல நல்லா கசப்புலயே சாவிடான்னு ஒரு 4-5 பாக்கெட் நேரா வசாபி எடுத்து அரை கோலாக்குள்ள போட்டுடுறா. இவன் இந்த பக்கம் பார்த்துட்டு இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த கோலா பக்கத்துலயே ஒரு 7-8 கோலா இருக்கு. ஆஹா எதுல வசாபி போட்டோன்னு தெரியலேன்னு இவ யோசிக்கிறதுக்குள்ள பாஸ் வந்துட்டு, குடிச்சிட்டு மிச்சம் மீதியை தான் அடுத்தவங்க கிட்ட கொடுப்பியா, இன்னொரு தடவை தப்பு பண்ண நீ கண்டிப்பா வந்து வேலையை விட்டு போயிட வேண்டியதான் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் திட்டி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த கோலாவை அத்தனை பேரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம பிரின்ஸ் லூவா மாறதுக்காக யுவான் உள்ள போயிட்டு இருக்கான், கெட்டப் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து மாஸ்க் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அங்க பார்த்தா பிரின்ஸ் லூ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள ஒருத்தர் இருந்துட்டு நம்ம பிரின்ஸ் லூ யுவானை பார்த்ததுமே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தை கேட்டுட்டு உள்ள நம்ம மீஃபா ஓடி வந்துடுறா. யோ வரவில்லை வெளியே போயா, நாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கோம் துரத்தி விட்டுட்டு. பிரின்ஸ் லூ மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இந்த பேக வேற யுவான் இப்ப வரும்போது எடுத்துட்டு வந்தான், ஒருவேளை இது யுவானா அப்படின்னு யுவான் அப்படின்னு கூப்பிட டக்குன்னு நம்ம யுவான் திரும்பி பாத்துடுறான். உடனே நம்ம மீஃபா ஷாக் ஆயிடுறா. யுவான் மாஸ்க கழட்டிட்டு இது நமக்குள்ளேயே சீக்கிரட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல மீஃபாவால நம்பவே முடியல. என்னது நம்மளோட ஃபேவரட் ஹீரோ நமக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு
இன்னொரு பக்கம் நம்ம ஜிஜி கொஞ்சம் சோகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹன்னு வந்துடுறான். ஓ நீதானா, யாரா ஒரு பொண்ணு கோலாவை கொடுக்காம ஓடுனதுன்னு யோசிச்சேன். அது நீன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க மீஃபாவை மறுபடியும் யுவான் உள்ள கூப்பிடுறான். இல்ல என்ன பார்த்ததுல யார்ட்டையும் சொல்லல, சொல்ல மாட்டல அப்படின்னு கேட்க, என்னோட ஃபேவரட் ஹீரோ எனக்கு தெரிஞ்ச பையன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாரி நான் வெளியே தான் இருந்திருக்கணும், உள்ள வந்திருக்க கூடாது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியே ஓடி போயிடுறா. வெளியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹன்ன பயங்கரமா ஜிஜி திட்ட ஆரம்பிக்கிறா. திட்ட ஆரம்பிச்சுட்டு, உனக்கு அறிவன் ஏதாவது இருக்கா இல்லையா, எல்லாம் ஒன்னாலதான், நீ மட்டும் இன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருந்தா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அங்க பாஸ் வந்துட்டாரு. வேலை பார்க்காம என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஹன் இவன் நம்மள பத்தி என்ன சொல்ல போறா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பார்ட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம யுவான் பிரின்ஸ் லூவா அங்க வந்து எல்லார்கிட்டையும் கலக்க ஆரம்பிக்க அத்தனை பேரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஜிஜி ஏதோ சொல்ல வந்தாலேன்னு கேட்கறதுக்காக ஹன்னு பின்னாடியே வந்துடுறான். என்னை பத்தி நீ ஏதோ சொல்ல வந்த, அது என்னது அப்படின்னு கேட்க, நான் முன்னாடியே இந்த ஸ்லைட செக் பண்ணல, ஆனா நீ என்கிட்ட முன்னாடியே அப்படின்னு சொல்ல வந்துட்டு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா ஜிஜி. கரெக்டா அடுத்த நாள் காலேஜ்க்கு கிளாஸ்க்கு போறா. அங்க போயிட்டு நம்ம யார் பக்கத்துல இருக்காங்கன்னே பார்க்காம உட்காந்துட்டா. ஹன் இருக்கான். இவனான்னு எந்திரிக்கிறதுக்குள்ள ப்ரொஃபசர் வேற வந்துடுறாரு. வேற வழியே இல்லாம அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. சரி ஓகே, யாராவது கம்மி மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பேப்பர் எழுதி யாராவது பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நான் கண்டிப்பா ஏ கிரேட் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. இது ஒரு நல்ல ஐடியாவாச்சே. ஜிஜி அங்க இருந்து வரா. அப்போ சியா ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. உனக்கு வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உங்க பாஸ் வந்துட்டு கோவப்பட்டாருன்னு, என்கிட்ட வேற வேலை ஐடியா இருக்குன்னு சியா சொல்ல, இல்ல எனக்கு வந்து எப்படி ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு வேற ஐடியா கிடைச்சிருச்சு சீனியர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஜிஜி இப்படி ராத்திரியும் பகலுமா உட்காந்து அந்த பேப்பருக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னது இது, ஜிஜி நம்மள கண்டுக்க கூட மாட்டிக்கிறா அப்படின்னு லிங்க யோசிச்சுட்டு இருக்கான். எவ்வளவு வந்து வேலை பாக்குறா பாத்தியா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு லிங்க சூலான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹன்னு வெளியே பீச் பக்கமா போயிட்டு இருக்கும் போது லிங்க அங்க வந்துடுறான். இங்க பாருடா, நான் வந்து ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன், இதுக்கு சைன் பண்ணிடு. ஆனா அதே மாதிரி ஜிஜியும் எப்படி காலேஜ் விட்டு கிளம்பிடுவா, அவளுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்துட வேண்டியதானு சொல்ல, ஜிஜி ஏண்டா காலேஜ் விட்டு கிளம்ப போறா, பைத்தியமானி அப்படின்னு ஹன்னு கேட்டுட்டு இருக்கான். அவ ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல படிச்சிருக்காடா, சி கிரேட் வாங்க கூடாதா, அவ சி கிரேட் வாங்கினா அவளுக்கு ஸ்காலர்ஷிப் போயிடுமா, அவள்கிட்ட அதுக்கு ஃபீஸ் கட்டத்துக்கு காசு இல்லையா, சோ அவ காலேஜ் விட்டு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல ஹன்னுக்கு ஷாக் ஆயிடுது ஒரு மாதிரி. ஹன் நேரா கிளம்பி நம்ம ஜிஜி எங்க ப்ரிப்பேர் பண்றாலோ அங்க வந்துட்டு, இந்த பேப்பரை நீ பப்ளிஷ் பண்ணுனா இந்த நோட்ஸ் எல்லாம் உனக்கு வேணும், டெய்லி நீ கஃபேக்கு வந்துரு, ஒரு மணி நேரம் நான் உனக்கு கோச் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா, எதுக்கு நீ இந்த ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு, உன்னால தானே ஸ்லைட் ஷோ நான் வந்து டெலீட் பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்ல, நான் தான் டெக்ஸ்ட் பண்ணேன், உனக்கு தான் அறிவில்லை அப்படின்னு ஹன்னு சொல்றான். இதோ வேணா மெசேஜ் பாருன்னு காட்டுறான். இந்த மெசேஜ் எனக்கு வரவே இல்லை, ஏன் வரலன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஜிஜி மெசேஜ் காட்ட ஆரம்பிக்க ஹன்னும் ஷாக் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.